வணக்கம். இன்னைக்கு நாம 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல இருக்கிற ஆற்றல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிற அந்த முதல் பருவம் 3வது அலகு பாடப்புத்தகம் தான் இது. அதுல சில பக்கங்களை வச்சுதான் நம்மளோட இன்றைய ஒரு அலசல் இருக்க போகுது. சரி. முக்கியமா இதுல என்ன கத்துக்க சொல்றாங்க, அதாவது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அப்புறம் அங்கங்க சின்ன சின்ன பெட்டியில சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸ் டெக்ஸ்ட் அதையும் பார்க்க போறோம். ம். கடைசியா அந்த மதிப்பீட்டு வினாக்கள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பகுதிகள் உங்க புரிதலை எப்படி சோதிக்குதுன்னு ஒரு முழு பார்வை பார்க்கலான்னு இருக்கும். ரொம்ப நல்லது. ஆற்றல், எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு அறிவியல் கருத்து. இல்லையா? ஆமா. நாம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் ஏன் சும்மா யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு ஆற்றல் தேவைப்படுது. இந்த வயசு பிள்ளைங்களுக்கு இந்த அடிப்படை விஷயத்த, அதோட வகைகளை, முக்கியத்துவத்தை இந்த பாடம் எப்படி அறிமுகப்படுத்துதுன்னு பார்க்கலாம். சரி. முதல்ல அந்த கற்றல் நோக்கங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்க? ஆமா, ஆரம்பிக்கலாம். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பாடத்தை படிச்சு முடிச்சதும் நீங்க ஆற்றல்னா என்னன்னு சொல்ல தெரியணும். சரி. வரையறை, டெஃபினிஷன். ஆ. அப்புறம் அதோட பல வகைகள் இருக்கு இல்லையா, அதை உதாரணத்தோட விளக்கணும். ஆற்றல் அழிவின்மைன்னு ஒரு விதி இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். கடைசியா ஆற்றலால என்ன பயன் அப்படின்னு பட்டியலிட தெரியணும். இதெல்லாம் தான் நோக்கங்கள். ம். ரொம்ப தெளிவா இருக்கு. முதல்ல ஆற்றல்னா என்ன? அதாவது ஒரு வேலைய செய்ய தேவையான திறன், சிம்பிள். அப்புறம் அதோட வகைகள். நீங்க சொன்ன மாதிரி இயந்திர ஆற்றல், ஆமா. வெப்ப ஆற்றல், ஒலி ஆற்றல், வேதி ஆற்றல், அப்புறம் மின் ஆற்றல், சூரியன்ல இருந்து வரது, காத்துல இருந்து வரதுன்னு நிறைய இருக்கு. ஆமா, புக்ல நல்ல படங்களோடயே கொடுத்திருக்காங்க. ஓடுற வண்டி, சுத்துற பம்பரம், இதெல்லாம் இயந்திர ஆற்றல். கரெக்ட். காற்றாலையெல்லாம் இப்ப நிறைய பாக்குறோம் இல்லையா, அது காற்றாற்றல். இதுல இந்த சூரிய ஆற்றல் பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னது அது? ஒரு சின்ன பெட்டி செய்தியில சூரிய ஒளி ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குது அப்படின்னு போட்டிருக்கு. 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்ட்ல? ஆமா, அது மட்டும் இல்ல, சூரியன்ல இருந்து பூமிக்கு அது சேர வெறும் 8 நிமிஷம் 20 வினாடி தான் ஆகுதாம். நினைச்சு பாருங்க. அந்த வேகம், அந்த தூரம், இதுவே சூரிய ஆற்றல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு காட்டுது. அது இல்லாம பூமியில ஒண்ணுமே இல்ல. செடி கொடி வளருதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஒளி ஆற்றல் தான், போட்டோசிந்தசிஸ். ஆமா ஆமா. நமக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்குது. அப்புறம் இப்பெல்லாம் சோலார் பேனல் வச்சு கரண்ட் எடுக்கிறோம், தண்ணிய சூடு பண்றோம். ஏன் சமைக்க கூட செய்யறோம்னு புக்ல இருக்கு. நீங்க சொன்னது ஞாபகம் வருது. அதுக்கு ஒரு பாக்ஸ் டெக்ஸ்ட் இருக்கு. ஓஹோ, அப்படியா? சூரிய ஆற்றலை கொண்டு சமைக்க உதவும் சூரிய சமையற்கலனில் ஒளியாற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுகிறது அப்படின்னு. இது ஆற்றல் மாற்றம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்குதான் அந்த முக்கியமான விதி வருது. ஆற்றல் அழிவின்மை விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது ஆற்றல புதுசா உருவாக்கவும் முடியாது, இருக்கிறத அழிக்கவும் முடியாது. அது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுமே தவிர மொத்த அளவு மாறாது. ஓ, அப்ப அந்த சூரிய அடுப்புல ஒளி போய் வெப்பமா மாறுதே தவிர அது காலி ஆகிடல. இல்ல, காலியாகல. அதோட வடிவம் தான் மாறுது. இது நம்ம வீட்ல இருக்கிற எல்லா பொருளுக்கும் பொருந்தும். ஓ, உதாரணத்துக்கு இப்போ அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆமா கரண்ட் கொடுக்கறோம், ஆமா. அது சூடாகுது. அப்போ மின்னாற்றல் வெப்ப ஆற்றலா மாறுது. சரி. ஃபேன். ஃபேன்ல மின்னாற்றல் ஆஹா. அந்த இறக்கைகளை சுத்த வைக்குது. ம். அது இயக்க ஆற்றல், மெக்கானிக்கல் எனர்ஜி. பல்ப் எரியுதே, அதுல பல்ப்ல மின்னாற்றல் நமக்கு தேவை வெளிச்சம். ஆ. அது ஒளி ஆற்றலா மாறுது. ஆனா தொட்டு பாத்தீங்கன்னா சூடாவும் இருக்கும். அப்ப கொஞ்சம் வெப்ப ஆற்றலாவும் மாறுது. ஓ, சரி சரி. இதே மாதிரிதான் ம். வண்டி ஓடும்போது ம். பெட்ரோல், டீசல் இருக்குல்ல, அதுல வேதி ஆற்றல் இருக்கு, கெமிக்கல் எனர்ஜி. ஆமா. அது இன்ஜின்ல எரிஞ்சு ம். வண்டிய ஓட வைக்கிற இயக்க ஆற்றலா மாறுது. ம். இன்ஜின் சூடாகிறதுனால வெப்ப ஆற்றலாவும் மாறுது. அடேங்கப்பா, அப்போ பேட்டரியில ஓடுற பொருள. அதுலயும் வேதி ஆற்றல் தான். அது மின்னாற்றலா மாறி அந்த பொருளை வேலை செய்ய வைக்குது. ஏன், நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட அப்படிதான். சாப்பாடா? ஆமா, சாப்பாட்டுல இருக்கிறதும் வேதி ஆற்றல் தான். அதுதான் நம்ம உடம்புல போய் நம்ம வேலை செய்யறதுக்கு, ஓடுறதுக்கு, பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் சக்தியை கொடுக்குது. ஓ, இதுவும் வேதியாற்றல் மாற்றம் தானா? சரி, இந்த வேதியாற்றல் பத்தி பேசும்போது புக்ல இன்னொரு பெட்டி செய்தி பார்த்தேன். கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சொல்லுங்க. மத்தி மீன்ல இருக்கிற கொழுப்புல இருந்து பயோடீசல் தயாரிக்கிறாங்க அப்படின்னு. ஆமா ஆமா, அதுவும் வேதி ஆற்றல் தான்.
அந்த மீன் கொழுப்புல சேமிக்கப்பட்டிருக்கிற வேதி ஆற்றலை பயோடீசல்ங்கிற எரிபொருளா மாத்துறாங்க. அதுவும் ஒரு வகை ஆற்றல் மாற்றம் தான். இது ஒரு நல்ல உதாரணம். இயற்கை பொருட்களை எப்படி ஆற்றலா மாத்தலாங்கிறதுக்கு. கரெக்ட். விறகு எரியறதும் இதே மாதிரி தான். மரத்துல இருக்கிற வேதி ஆற்றல் எரிஞ்சு வெப்பமாகவும் ஒளியாகவும் வருது. ஓகே. இந்த பாடத்துல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுப்பிக்க இயலான ஆற்றல்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்களே, அது பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ரொம்ப முக்கியம். ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி. அதாவது சூரியன், காத்து, தண்ணி மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு கிடைச்சிட்டே இருக்கிற ஆற்றல் மூலங்கள்லாம் புதுப்பிக்கத்தக்கது. சரி. ஆனா நிலக்கரி, பெட்ரோல், டீசல் மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பூமிக்கடியில பல லட்சம் வருஷமா உருவாகி இருக்கு. நாம அதை எடுத்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா அது அவ்வளவுதான், தீர்ந்து போயிடும். காலியாயிடும். ஆமா, அது திரும்ப உருவாக இன்னும் பல லட்சம் வருஷம் ஆகும். இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத ஆற்றல். இது ஏன் முக்கியம்? ஏன்னா நாம இப்போ அதிகமா பயன்படுத்துறது இந்த புதுப்பிக்க இயலாத ஆற்றலை தான். இது சீக்கிரமா காலி ஆயிடுங்கிறது ஒரு பிரச்சனைன்னா, இதனால சுற்றுச்சூழலுக்கும் நிறைய பாதிப்பு வருது. புகை, மாசு இதெல்லாம். ஆமா, உண்மைதான். அதனாலதான் இப்போ உலகம் பூரா சூரிய ஆற்றல், காற்றாற்றல் மாதிரி சுத்தமான திரும்ப கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி போகணும்னு சொல்றாங்க. அந்த விழிப்புணர்வையும் இந்த பாடம் சின்ன வயசுல ஏற்படுத்துது. ஆமா. சரி, இப்போ இந்த பாடத்தோட கடைசி பகுதிக்கு வருவோம். மதிப்பீடு, அசஸ்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா சும்மா கேள்வி பதில்னு இல்லாம சரியான விடையை தேர்ந்தெடு, கோடிட்ட இடத்தை நிரப்பு, பொறுத்துக, சரியா தவறா, அப்புறம் சின்னதா பதில் எழுதுறது, பெருசா விளக்கி எழுதுறதுன்னு ஏகப்பட்ட வகை இருக்கு. எதுக்கு இவ்வளவு வகையா கேக்குறாங்க? இதுக்கு காரணம் இருக்கு. மதிப்பீடுங்கிறது வெறும் மார்க் போடுறதுக்கு மட்டும் இல்ல, நாம என்ன கத்துக்கிட்டோம், எந்த அளவுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு தெரிஞ்சுக்கத்தான். சரி. அந்த கற்றல் நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறிடுச்சான்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் உதவும். ஒவ்வொரு வகைக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஓ, உதாரணமா? இப்போ சரியான விடையை தேர்ந்தெடு, கோடிட்ட இடத்தை நிரப்பு மாதிரியான கேள்விகள்லாம் பாடத்துல வர முக்கிய வார்த்தைகள், சில தகவல்கள், வரையறைகள் இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சோதிக்கும். ஃபேக்ட் ரீகால். சரி. பொறுத்துக. பொறுத்துக வந்து ரெண்டு விஷயங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பை சரியா புரிஞ்சிருக்காங்களான்னு பார்க்கும். உதாரணமா, ஒரு பக்கம் ஆற்றல் வகைகளை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அதுக்கு உதாரணங்களை கொடுத்து பொறுத்து சொல்லலாம். ம், ம். அப்போ எந்த ஆற்றலுக்கு எந்த உதாரணம்னு சரியா தெரியணும். புரியுது. அப்புறம் சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அது வந்து ஒரு கான்செப்ட சரியா உள்வாங்கியிருக்காங்களா இல்ல எங்கேயாவது தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ண உதவும். சில சமயம் வாக்கியத்துல சின்னதா ஒரு வார்த்தைய மாத்தி கேட்டிருப்பாங்க. கவனமா படிச்சாதான் தெரியும். ஓகே, ஓகே. கடைசியா அந்த சின்ன பதில், பெரிய பதில் கேள்விகள், ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர். இதுதான் ரொம்ப முக்கியம். இது அவங்களோட ஆழமான புரிதலை வெளிப்படுத்தும். படிச்சத சொந்தமா யோசிச்சு அத அவங்க வார்த்தைகள்ல எழுத முடியுதான்னு பாக்கும். ஆமா. உதாரணத்துக்கு ஆற்றல் மாறா விதியை கூறுன்னு கேட்டா அதை மனப்பாடம் பண்ணி எழுதலாம். ஆனா ஆற்றல் மாறா விதிக்கு சில உதாரணங்கள் தருக அப்படின்னு கேட்டா அப்போ யோசிச்சு பாடத்துல படிச்சதையோ இல்ல நிஜ வாழ்க்கையில பார்த்ததையோ வச்சு எழுதணும். அதேதான். இது நேரடியா அந்த கற்றல் நோக்கங்களை சோதிக்குது. ஆற்றல்னா என்ன, வகைகள், பயன்கள், மாற்றம், விதி எல்லாத்தையும் அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த முடியுதான்னு பார்க்க இதுதான் சிறந்த வழி. அப்போ மொத்தத்துல இந்த மதிப்பீட்டு பகுதி நம்ம படிச்சது நமக்குள்ள எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நம்மனே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிற மாதிரி. ஆமா, நிச்சயமா. ஒரு நல்ல பாடத்திட்டம் அப்படிதான் இருக்கணும். என்ன சொல்ல வரோன்னு தெளிவா சொல்லணும். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அதை நல்ல உதாரணங்களோட விளக்கணும். கண்டென்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் கடைசியா அது எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குன்னு சோதிக்கணும். அசஸ்மெண்ட். இந்த யூனிட் அதை நல்லாவே செய்யுது. ஆக சுருக்கமா பார்த்தா இந்த 5ஆம் வகுப்புக்கான ஆற்றல் பாடம் ரொம்ப அடிப்படையான விஷயங்களை, ஆற்றல்னா என்ன, எத்தனை வகை, எப்படி ஒரு வகை இன்னொன்னா மாறுது, அது ஏன் அழியாது, அதோட பயன்கள் என்னன்னு ரொம்ப தெளிவா படிப்படியா சொல்லி கொடுக்குது. ஆமா, அதுவும் அந்த சின்ன சின்ன பெட்டி செய்திகள்லாம் கூடுதல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சூரிய ஒளி வேகம், மத்தி மீன் டீசல் மாதிரி. கரெக்ட். மிக முக்கியமா இது வெறும் புத்தக பாடம் இல்ல, நம்மள சுத்தி நடக்கிற எல்லாத்துலயுமே ஆற்றல் இருக்குங்கிற ஒரு பார்வையை இது கொடுக்குது. ம், மரம் அசைறதுல இருந்து நம்ம போன் வேலை செய்யறது வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஆற்றல் இருக்கு. அதை கவனிக்க ஆரம்பிச்சாலே அறிவியல் சுவாரஸ்யமாயிடும். அருமை. இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். கடைசியா போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்க போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ. ஆமா. இதுக்கு முன்னாடி அத சார்ஜ் போட்டிருப்பீங்க.
அப்போ அந்த பிளக் பாயிண்ட்ல இருந்து வர மின்னாற்றல் சார்ஜர் வழியா உங்க போனுக்குள்ள போய் பேட்டரியில என்ன ஆற்றலா சேமிக்கப்படுது. ம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இப்போ நீங்க கேட்கும்போது அந்த சேமிக்கப்பட்ட ஆற்றல் எப்படி ஸ்கிரீன்ல ஒளியா, ஸ்பீக்கர்ல ஒளியா, சில சமயம் போன் சூடாகி வெப்பமா, இப்படி எப்படியெல்லாம் மாறுது யோசிச்சு பாருங்க. உங்க கையிலேயே ஒரு சின்ன ஆற்றல் மாற்ற ஆய்வகம் இருக்கு. ரொம்ப நல்ல கேள்வி இது. இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இந்த கலந்துரையாடல் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.